ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 14வது நாள், 14வது திருப்பாவை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், செங்கழ நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கழ நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் பொடி கூறு செங்கல் பொடி கூறி வெண்பத்தவர், செங்கல் பொடி கூறி வெண்பத்தவர், தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கோடு சக்கரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பங்கைய கண்ணானை பாடிலோரெம்பாவாய், பங்கைய கண்ணானை பாடிலோர் எம்பாவாய். இந்த அழகான பாசுரத்துல கூட ஆண்டாள் அந்த ஆண்டாள் தோழியினுடைய வீட்டை பத்தி சொல்றா. வீட்டுல பின்புறத்துல தடாகம் இருக்கான். இந்த தோட்டம் அழகான குளம், அதுல செங்கழி நீர் மலர்கள். செங்கழி நீர்னா செவ்வல்லி, நீலோத்பலம், நீல அல்லிலாம் சொல்லுவான். அது இந்த செங்கழி நீர் மலர்கள் சனி பகவானுக்கு அவ்வளவு உகந்த மலர்களா, பரிகாரத்துக்கு உகந்த மலர்கள், சனி தோஷத்தை போக்கக்கூடிய மலர்கள். அதே மாதிரி சிவனுக்குரிய மலர், சிவனுக்கு கூட அர்ச்சனை பண்ணலாம். அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த மலர்கள். இந்த செங்கழி நீர் மலர்கள் அழகா இரவு மூடிவிடும், காலையில் தான் மலரும். அதான் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்துன்னா செங்கழி நீர் இதழ்கள் அப்படியே மூடிக்கொள்ளர்தான். செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். ஆம்பல் தான் குவளை மலர்கள், ஆம்பல் அல்லி மலர்கள். அல்லி மலர் எப்படி இரவு நேரத்துல மலரும், காலையில் வாடிவிடும். அதான் ஆம்பல் வாய் கூம்பினக்கான். செங்கழி நீர் மலர்களுக்கு குவளை மலர்கள் மற்றொரு பெயர் உண்டு. இது அல்லி, ஆம்பலுக்கு அல்லிங்கிற பெயர் உண்டு. ஸோ அந்த அல்லி மலர்கள் என்னவாகுமானா இரவுல மலர்ந்து பகல்ல மூடிவிடுமா. அதான் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். என்ன அழகா ஆண்டாள், என்ன ஒரு இயற்கையை வர்ணிக்கும், அந்த இயற்கையை ரசிக்கும் தன்மை ஆண்டாளுக்கு. சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டாளுடைய பக்தி அளப்பறியாதது. அது நம்ம சொல்லவே முடியாதது. ஆண்டாளுடைய பக்தி நம்ம நினைக்கும் போதே புல்லரிக்கிறது. டோட்டல் சரண்டர் டு காட், கம்ப்ளீட் சரண்டர். கண்ணன் தான் எல்லாமே, அவன் மனசு நிறைய கண்ணன் தான் அவளுக்கு. அதே சமயத்துல இந்த இயற்கையை ரசிக்கும் தன்மை. என்ன அழகா அந்த பொழுது விடியலை பத்தி சொல்லுறதும், அந்த தோழியின் அழகையை வர்ணிக்கிறதும், அவளுக்கு குலப்பெருமையை சொல்லுறதும், அதே சமயத்துல நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்றதும், அதுல நம்மளுக்கு ஒவ்வொரு நெறிமுறைகளை வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு சொல்றதும் ரொம்ப அழகு. ஆண்டாளுடைய அந்த இதை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இதுலதான் சொல்ற செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். அதெல்லாம் செவ்வல்லி மலர்கள் எல்லாம் மலர்ந்தாச்சு, அல்லி மலர்கள் எல்லாம், ஆம்பல் மலர்கள் எல்லாம் தலை குனிந்து விட்டது. அந்த ஆம்பல்ங்கிறது சங்க இலக்கியத்துல அல்லி மலர்கள் ஆம்பல் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடினா அந்த செங்கல் பொடி சன்னியாசி, அந்த காவி நிறம், அந்த செங்கல் பொடியை ஒத்த நிறத்தை உடைய
காவி உடை அணிந்த சன்னியாசிகள்லாம் நல்ல படீர்னு அவர்களுடைய வெண்முத்து பற்களை காமிச்சுட்டே சங்க முழக்கம், திருச்சங்க முழக்கம் செய்யறதுக்கு கோவிலுக்கு போயிட்டு இருக்கா. பூஜைக்கு சங்க முழக்கம் செய்ய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட நீ இன்னும் படுத்துட்டு இருக்கியே. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அழகாக கையில சங்கும் சக்கரமும் ஏந்திய அந்த தாமரை பங்கைய கண்ணா, தாமரை போன்ற கண்களை உடைய அந்த திருமாலை பாடாமல் இன்னும் முருகி கொண்டிருக்கிறாயே. எங்களை முன்னம் எழுப்புவான் என்று வாய் பேசும் நானா நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னாடியே வந்து எழுப்புவேன், நீங்களா தூங்கிட்டு இருந்தா கூட நான் முன்னாடி எழுந்து வந்து உங்களை எழுப்புவேன் பெருசா இது பண்ணியே. இப்ப என்ன நீ தூங்கிட்டு இருக்க, நாங்க தான் உன்னை வந்து எழுப்புறோம். உனக்கு இப்படி வந்து கொடுத்த வாக்க நீ தவற விட்டுட்டே, அதுக்காக நீ வருத்தமே படலையா, எழுந்திரு அப்படின்னு ஆண்டாள் வந்து செல்லமா தோழி வந்து தூக்கத்திலேருந்து எழுப்புறா. இந்த திருப்பாவையில ஆண்டாள் நம்மளுக்கு என்ன அறிவுரை சொல்றா? கொடுத்த வாக்கை தவற விடக்கூடாது. வாக்கு கொடுப்பது என்பது மிகவும் எளிது. எல்லாருக்கும் நம்ம ஈஸியா வாக்கு கொடுத்துடலாம். அதான் அதை பண்ணி நான் உனக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துறேன்னு. ஆனா அதுக்கு அந்த வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி யோசிக்க வேண்டும். அந்த கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று யோசித்த பின்புதான் பிறருக்கு நான் வாக்கை கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டாள் சொல்றா. இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறக்கூடாது. அப்புறம் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் எவ்வளவு கஷ்டம், நமக்கு தானே அது அவமானம், பெருத்த அவமானம். அதான் ஆண்டாள் சொல்றா, கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. ஒவ்வொரு திருப்பாவையில் என்ன அழகா நம்மளுக்கு தோழிக்கு அறிவுரை சொல்றா மாதிரி உலகத்தாருக்கு அறிவுரை சொல்றா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.